இரும்பு தோழர்களே, உங்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா போஸ்ட் எக்ஸாஸ்ட் பிரின்சிபல்னு ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபல்ன்றத பார்த்தோம். இந்த போஸ்ட் எக்ஸாஸ்ட் பிரின்சிபல்ன்றது எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஷோல்டருக்கு இன்னைக்கு ஒன்று செய்கிறோம். எப்படி செய்கிறோம்னா, அதான் ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட்டு, அடுத்து ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டு. ப்ரீ எக்ஸாஸ்ட் ஒர்க் அவுட்டில் எப்படி செஞ்சோம்னா, ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட், உதாரணமாக ஒரு ஃப்ளைஸ் போட்டோம், அப்புறம் ஒரு பெஞ்சு ப்ரெஸ் போட்டோம். இதில் எப்படின்னா முதல்ல ஒரு பேக்கு போடுறோம், மார்பல் ப்ளஸ் பிகைண்ட் த நெக் மாரில் போடுறோம். போட்டுட்டு அடுத்து அப்படியே சைடு ரைஸ், அப்புறம் ஒரு மிலிட்ரி ப்ரெஸ், அதாவது ஒரு பார்பல் ப்ரெஸ், அடுத்து ஒரு ஃப்ரண்ட் ரைஸ், அப்புறம் ஒரு அப்ரைட்டரோ ஒரு ஸ்ரக்கு. அதாவது ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட்டு, அதாவது மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்டு, கம்பைன் மூமெண்ட்டு, அடுத்து ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டு. இதான் இன்னைக்கு போஸ்ட் எக்ஸாஸ்ட் பிரின்சிபல். இதை நீங்கள் இது ஒரு வெரைட்டியாக செய்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நிறைய பாடி பில்டர் செஞ்சுருக்காங்க, யாருமே செய்யாமல் இல்லை. எல்லா பாடி பில்டரும் அன்னைக்கு உள்ள சீனியர் பாடி பில்டர்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இதை செய்வோம். தேங்க்யூ. இப்போ போஸ்ட் எக்ஸாஸ்ட் பிரின்சிபலில் இப்போ கார்த்தி போடுறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டருக்கு. பாருங்க, ஷோல்டருக்கு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாப்புல உட்காந்துட்டு ப்ளஸ் பிகைண்ட் த நெக். ஷோல்டருக்கு பாருங்க, ப்ளஸ் பிகைண்ட் த நெக் 12 நம்பர். வெரி குட். அப்படியே கழுத்தை அப்படியே இறக்கிட வேண்டியது. இந்த பெஞ்சில் உட்காந்து, சீட்டட் பெஞ்சில் உட்காந்து போடுறாப்புல. அப்படி போடுறது என்னன்னா பாருங்க, அடுத்து பாருங்க, டம்பல் சைடு ரைஸ். அதுதான் ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட்டு, ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டு, ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட்டு, ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டு. எப்படி பாருங்க, அதெல்லாம் போடலாம், நல்லா டெவலப் ஆகும் நீங்க. வெரி குட், வெரி குட். ரைட்டு, ஸ்டாப். இப்போ பாருங்க, அதான் அடுத்து இதில் எல்லாமே 3 செட்டு நீங்கள் செய்யணும். உங்களுக்கு நல்ல டைம் 4 செட்டு செய்யுங்க. இது பாருங்க, இப்போ ஃப்ரண்ட் ப்ரெஸ். ஃப்ரண்ட் ப்ரெஸ்னா ஃப்ரண்ட் டெல்டாய்டு, மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நாங்கள் போடும்போது மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரியில் எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, ஒரு டிப்பிக்கல் நேம். ஆனால் இது பார்பல் ஃப்ரண்ட் ப்ரெஸ், அருமையான எக்ஸசைஸ். பாருங்க, இப்போ அப்படியே அதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே டம்பலில் ஃப்ரண்ட் ரைஸ். அங்கே பாருங்க, அவ்வளோதான். நல்லா செய்யுங்க, நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க, சூப்பராக டெவலப் ஆகும். மசாலா கதற விடணும். நல்லா சாப்பிட்றீங்க, மசாலுக்கு தேவையான உணவை பூரா கொடுக்குறீங்க. பால், முட்டை, சிக்கனு, மட்டனு அப்படின்னு. அப்போ அது நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுதில்ல, அதை நல்லா வதக்கணும். ரைட். பார்பல் அப்ரைட் ரோஸ். பார்பல் அப்ரைட் ரோஸ் இது ட்ரெபீசியஸ்க்கு பார்த்துக்கோங்க. ட்ரெபீசியஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் அருமையாக இருக்கும். அதாவது ஷோல்டர்ஸ்க்கு ஃப்ரண்ட்டு, மிடில், பேக்கு, அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெபீசியஸ் மசலுக்கு மட்டும் ஒரு 2 எக்ஸசைஸ் தான். அதவே மாற்றி மாற்றி செஞ்சுக்கிற வேண்டியதான். வெரி குட். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் மூமெண்ட்டை போட்டுட்டு அடுத்து ஐசோலேஷன் மூமெண்ட்டில் தம்பலில் போடுறாப்புல பாருங்க. 22 கிலோ தம்பல், நல்ல ஹெவி தம்பல். அப்படியே எடுங்க, ஹெவி வெயிட்டு. அப்படியே சைடில் கட்டி போடுங்க. அப்படியே தம்பலில் சைடில் வச்சு, சைடில் அங்கே பாருங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் போடுங்க 10 நம்பர். டைட் ஆனவுடனே பேக்கில் போடுங்க. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். அப்படியே கீழே வச்சுருங்க. ஸ்டாப். இப்போ எழுச்சிக்கவா நிற்கவா? இப்போ ஒரு நிமிஷம். இப்போ போஸ்ட் எக்ஸாஸ்ட் பிரின்சிபல் அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோல்டர்ஸ்லேயே ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ்க்கு இப்போ பாருங்க என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு. இப்போ பாருங்க, இப்போ பழனிக்குமார் செய்கிறத பாருங்க. முதல்ல தம்பல் ப்ரெஸ் போட்டாப்புல கார்த்தி. இப்போ இது ஒரு நீங்கள் உங்கள் ஜிம்மில் ஒரு ரப்பர் பிளேட் இருக்குன்னு வைங்க. 2 பக்கமும் அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அந்த ரப்பர் பிளேட்டை நல்லா 10 டைம்ஸ் 3 டைம்ஸ் போடுங்க. நல்லா ஏற்றி இறக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸில் உங்களுக்கு மசலில் பிடிக்கும். ஓகே, ஓகே, ஸ்டாப். அப்படியே வச்சுரு. இது பாருங்க, பாரில் இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் போடுறாரு பாருங்க. முதல்ல கார்த்தி போட்டது தம்பலில் ஃப்ரண்ட் ரைஸ், இப்போ பிளேட்டில் போட்டாங்க. இப்போ பாரில் உங்கள் ஜிம்மில் என்னென்ன இருக்கோ யூட்டிலைஸ் அப்பாரட்டஸ், யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் அவைலபிள் நியர்பைன்ற. உங்கள் ஜிம்மில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. சும்மா அது பாட்டு கிடக்கு சார், ஒரு ஆள் செய்வார், நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா கூடாது. வெயிட் வச்சுருங்க. தெரியுதா? முன்னதும் தெரியுமா? ரைட். இப்போ பாருங்க, தம்பல்ல இப்போ சார் எங்கள் ஜிம்மில் இந்த அப்பாரட்டஸ்லாம் இல்லை, நோ ப்ராப்ளம். ஒரு பெரிய தம்பல் எடுத்துக்கோங்க, 10 கிலோ 15 கிலோ இருக்கா, எடுத்து நீங்கள் பாட்டுக்கு ஏற்றி இறக்குங்க. ஒன்றும் பயப்படாதீங்க.
சூப்பர், அட்டகாசம், சூப்பர். ஃப்ரண்ட் ரைஸ் நல்ல டம்பல்ல ஏற்றி இறக்குங்க. ரைட், இப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, ஸ்ப்ரிங் பெல் உங்க ஜிம்மில் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்க்காக தயார் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ராடு நடுவில் பிளேட்டை வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம். அந்த அந்த ஸ்ப்ரிங் பெல்லை வச்சு நீங்கள் அழகாக போடலாம். சார் எங்கள் ஜிம்மில் இதுதான் சார் இருக்கு. நோ ப்ராப்ளம், பயன்படுத்துங்க. உடம்பு எப்படினாலும் ஏறும். இந்த பாருங்க மிஸ்டர் பழனிக்குமார், ஃப்ரண்ட் ரைஸ் எது செஞ்சாலும் 3 செட்டு செய்யுங்க. சார் எங்களுக்கு நல்ல டைம் இருக்கு சார், இப்பெல்லாம் நல்ல லீவ் சார், காலேஜெல்லாம் என்ன 20ஆம் தேதி தான் தொடங்குவாங்க. நோ ப்ராப்ளம், 5 செட்டு போடுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போடுங்க. நல்லா போட்டு வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்க. 5 முட்டை 5 வாழைப்பழம் 1 லிட்டர் பாலை குடிங்க. ரைட், வச்சிருங்க. பாருங்க, இப்போ பாருங்க மிஸ்டர் கார்த்தி போடுறது சைடு ரைஸ் அப்படியே அரவுண்ட் த பிசிக், அரவுண்ட் த பாடி. அப்படியே ஃப்ரண்ட் ரைஸ், ஒரு சைடு ரைஸ் ஒரு ஃப்ரண்ட் ரைஸ், ரெண்டையும் கம்பைன் பண்ணி இறக்குறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க வெரைட்டியா செய்யலாம். அழகா பாருங்க, சைடு ரைஸ் ஒரு ஃப்ரண்ட் ரைஸ். மசாலா எண்ணெயா இப்படி போட்டு வதக்குறீங்க, எண்ணெய் சட்டியில போட்டு வதக்குற மாதிரின்ட்டு கதறிட்டு ஓடியாரும். அம்சமா டெவலப் ஆகும், வராத தசைகளை ஓடியாரும். ஓகே, அப்படியே அப்வர்ட்ல சைடு ரைஸ் வந்து ரிவர்ஸ்ல செய்யறாப்ல. சைடு ரைஸ் அட்டகாசம் ஏறும். என்ன சார் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், வித்தியாசமா கொடுங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வித்தியாசமா செய்ய, இதெல்லாம் அர்னால்டு பீரியட்லயே மெட்டல் பாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சிருக்காப்புல. அட்டகாசமா செய்ய, 10 செய்ய. சூப்பரா இருக்கு, வெரி குட். இது வந்து ரியர் டெல்டாய்டுக்கு பாருங்க. இந்த பெஞ்சு உங்களுக்கு ஸ்லாண்டிங்கான பெஞ்சில் படுத்துக்கிட்டு ரியர்ல பண்றது ரியர் டெல்டாய்டு. அதாவது ஃப்ரண்ட் ரைஸ் சைடு ரைஸ் போடுறோம்ல, அதேவே வந்து ரியர் டெல்டாய்டு. சூப்பர், போடுவா நீ ஒன்று போடு. இப்ப பாருங்க, அதே தான் கார்த்தி செஞ்ச சேம் ரியர் டெல்டாய்டு. பேக்ல இருந்த மசிலுக்கு ரியர் டெல்டாய்டு. நல்ல வெரைட்டியா செய்ய, ஒரே மாதிரி செய்யாதீங்க. சார் எங்க ஜிம்மு ஒரு சாதாரண ஜிம்மு தான் சார், கோதாப்பள்ளிக்கூடம் மாதிரி சாதாரண ஜிம்முல இருந்தா நாங்களும் வந்தோம். அதனால மலைச்சிடாதீங்க, நல்லா அருமையா செய்ய, விதவிதமா யோசிச்சு செய்யுங்க. நம்ம வீடியோ பாருங்க, பார்த்துட்டு செய்யுங்க. வெரி குட், வச்சிருங்க. ரியர் டெல்டாய்டு லாரி ஸ்காட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு. லாரி ஸ்காட் 1965ல 65, 66 2 டைம்ஸ் வாங்கினார். மிஸ்டர் அமெரிக்கா வாங்கி மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் யாரு? லாரி ஸ்காட். அந்த லாரி ஸ்காட் தலையை கொண்டு போய் நெத்தியில வச்சிருப்பா, தலையை கொண்டு போய் இந்த மாதிரி இப்ப பேர்ல வச்சிரு, கண்டுக்கிறாத, நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இரு, ரியர் தானா வரும் அப்படின்றாரு. நீங்க பாட்டுக்கு ஒரு பேர்ல தலையை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு தம்பி வரையா தான் வாட் கார்த்தி டிட், அதே சேம் தான் இஸ் டூயிங் பை பழனிக்குமார். அதே தான் இஸ் ரிப்பீட்டிங் த சேம் தட் வாட் கார்த்தி டிட். அதாவது தம்பலை வந்து நீங்க பேர்ல தலையை கொடுத்துக்கோங்க, கையை மட்டும் ஏத்தி இறக்குங்க. ரியர் டெல்டாய்டு பொங்கி வலியும். நிறைய பேருக்கு இந்த ரியர் டெல்டாய்டு தான் செய்யவே அதிகமாகவே செஞ்சிருக்க மாட்டாங்க. ரியல் டெல்டாய்டை வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் சைடு ரைஸ்லாம் போடுவாங்க. ரியல் டெல்டாய்டை வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க இந்த ரியரை. அதனால ரியர் வந்து என்ன ஆகும்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதை எப்போ நாங்கள் கண்டுபிடிப்போம்னா காம்படிஷன் அப்போ டபுள் பைசப்ஸ் கேட்போம். பேக் டபுள் பைசப்ஸ் கேட்கும்போது ரியர் வந்து வீக்காக இருக்கு, அந்த ஒரு பீஸ் இருக்காது. அதனால நீங்க எப்பயுமே உங்க ரியர் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கணும், ப்ளஸ்ஸா இருக்கணும்னா நீங்க ஃப்ரண்ட் ரைஸ் போடுறீங்க பாருங்க, அதுக்கு முன்னாடியே ரியர் போட்டுறணும். ரியர் அதுக்கு முன்னாடியே நீங்க போட்டீங்கன்னா பிளஸ் அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீக்கர் பாயிண்ட்ஸ் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எது வீக்கா இருக்கோ அதை முதல்ல செய்யுங்க. நலிவடைந்தவருக்கு முன்னுரிமை. ஒரு பஸ்ஸில் வயசானவனை ஏறினவுடனே உட்கார இடம் கொடுக்குறோம் பாருங்க, ஐயா வயசானவங்க உட்காருங்க, ஐயா பாட்டி உட்காருங்க, ஐயா கர்ப்பிணி பெண் உட்காருங்கன்றோம்ல, அது மாதிரி உங்களுக்கு எது வீக்கோ அதை முதல் செய்யுங்க. எது முதுகுல கட்ஸு கம்மியா இருக்கு அதை விட்டுவிட்டு ஃப்ரண்ட் ரைஸும் சைடு ரைஸுமா போட்டு மாங்கு சில பேர் செஞ்சுட்டு போடா மாப்பிளா அப்படின்பாங்க. அப்புறம் ஸ்டேஜில் போனா எனக்கு பரிசு கொடுக்கலப்பா, ஜட்ஜ்மெண்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றது. அப்படி சொல்லக்கூடாது. தொடர்ந்து உங்க கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்து செய்யணும். ஓகே ஓகே, ஸ்டாப். பாருங்க, இதான் அப்ரைட்ரோ, கேபிள் அப்ரைட்ரோ. நீங்க வந்து முதல்ல பார்பல்ல பாத்தீங்க, பார்பல்ல போட்டாங்க, தம்பல்லையும் போடலாம். இது வந்து கேபிள்ல போடுறது. நல்ல கழுத்து வரைக்கும் ஏத்துங்க.
கழுத்து வரைக்கும் ஏற்றுங்க. அப்படி லைட்டாக உடம்ப முன்னாடி பெண்டு பண்ணிக்கோங்க. ரைட்டு. இவர் வந்து காஜா மைதீன், எங்கள் ஜிம்மில் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மர், இயற்கை விவசாயி. அதோட ஒரு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் ஃபேக்கல்டி ப்ரொஃபஸர். இவர் காலேஜுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து செய்கிறாரு. வெரி குட். காஜா மைதீன் ப்ரொஃபஸர் கம் ஆர்கானிக் ஃபார்மர், இயற்கை விவசாயி, நம்மாழ்வாரோட சிஷியன். ரைட், போதும். இது வந்து நல்ல காது வரைக்கும் ஏற்றுங்க அவனே. ஸ்ட்ரக்கு நல்லா நீங்கள் வந்து கேபிள்லேயே ஸ்ட்ரக்கு போடலாம். வெயிட்டு தம்பல்ஸ்லாம் தேட வேண்டியதில்லை, இதுலேயே போடலாம். நீங்கள் நல்லா ஏற்றி இறக்குங்க, உங்கள் காது வரைக்கும் ஏற்றி இறக்குங்க. இந்த ஷோல்டரை உங்கள் காது வரைக்கும் ஏற்றுங்க. எப்படி சார் ஏற்றுறது? அதெல்லாம் ஏற்றலாம், நல்லா ஏற்றலாம். என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. மிலாஸ் சார்சவ்னு ஒரு பாடி பில்டர் தம்பலை வந்து காது வரைக்கும் ஏற்றுவாப்புல. வெரி குட். போதும் கார்த்தி. இப்போ சேம் தான். கார்த்திக் வந்து கேபிள ஃப்ரண்ட்ல போட்டாப்புல. இப்போ வந்து நம்ம பழனிக்குமார் வந்து கேபிள பேக்ல வச்சு போடுறாரு. இது வந்து லீகேனியோட ஸ்டைலு. லிண்டா முறைன்னு ஒரு லேடியெல்லாம் இந்த மாதிரி தான் போடுறாங்க. சார் பேக்ல வச்சு போடுவோம் அப்படின்னா என்ன, ட்ராப்பு அழுதுட்டு ஓடியாரும். ஒரே மாதிரி செய்யக்கூடாது, நீங்க மாத்தி மாத்தி செய்யுங்க. அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுங்க, அதுக்கு ஒரு சேஞ்சு கொடுங்க. ஒரு மாறுதல் கொடுத்தீங்கன்னா தான் அது இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஸ்டாப். பாருங்க, இதான் ரியர், அதாவது ரியர் டெல்டாய்டு ப்ளஸ் ட்ரெபீசியஸ் டெவலப் ஆகும். கையை பேக்கில் வச்சுக்கிட்டு ரியர் ஸ்ட்ரக்கு நீங்கள் பார்லையும் போடலாம், தம்பல்லையும் போடலாம், கேபிள்லையும் போடலாம். கேபிளில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் பிளேட்டு வெயிட்டுக்கிட்டல தேட வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பின்னை மாட்ட வேண்டியது, ஏற்றி இறக்க வேண்டியது. இயற்கை விவசாயி, கல்லூரி பேராசிரியர் திரு காஜா மைதீன். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க, கேபிள் ஃப்ரண்ட் ரைஸ் முதல் செஞ்சாங்க. கார்த்தியும் பழனியும் நம்பல்ல ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஒரு பிளேட்ல ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஒரு ராடை வச்சு ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ கேபிள்ல பண்றாங்க. நீங்க கேபிள்லையும் பண்ணலாம், அழகா பண்ணலாம். இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஷோல்டர் எக்ஸசைஸ். நல்லா யூஸ் பண்ணி செய்யுங்க நீங்க. இது வந்து ஃப்ரண்ட் டெல்டாய்டு. இந்த ஃப்ரண்ட் டெல்டாய்டு உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்க வந்து ஒரு டிஷர்ட் போடுறீங்க, ஒரு ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல தான் வந்து செஸ்ட் உட்காரும், செஸ்ட்ல உட்காராது. நிறைய பேர் செஸ்ட் போட்டாதான் மார்பு பெருசா தெரியும்பாங்க. அப்படி கிடையாது, ஷோல்டர்ல தான் சட்டை வந்து உட்காரும். டிஷர்ட்லாம் உங்களுக்கு நல்ல கனமா தெரியணும்னா நீங்க ஷோல்டர் போட்டீங்கன்னா தான் அழகா இருக்கும். வெரி குட். இப்ப ரைட். இப்ப வந்து கேபிள்ல வந்து கார்த்தி போட்டது வந்து ஹேண்டில்ல போட்டாப்புல, இரும்பு ஹேண்டில். இப்ப வந்து ரோப்ல போடுங்க. சார் எனக்கு ஹேண்டில்ல போட்டா போர் அடிக்குது, ரோப்ல போடுங்க தலைவா. எதுலனாலும் செய்ய, வாட் எவர் இட் மே பி. அந்த மசல்ல உழணும். ஃப்ரண்ட் ரைஸ் அந்த ஃப்ரண்ட் டெல்டாய்ல உழணும். ஃப்ரண்ட் டெல்டாய்டு எப்பயுமே நம்மளுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு தெரியுமா? பெஞ்சு பிரஸ் போடுறோம், மற்ற எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் ஃப்ரண்ட்ல விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்லா டெவலப் ஆகும், அருமையா இருக்கும். நீங்க டிஷர்ட் போட்டு அப்படி காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்க, கம்பீரமா இருப்பீங்க. ஏரியாவில் வந்து ஒரு சட்டை போடாமல் வீட்டுக்கு வெளியே நின்னீங்கன்னு வைங்க, எல்லா பேரும் உங்களே பார்ப்பாங்க. யாரா பாடி பில்டரு வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் அப்படிம்பாங்க. ரைட். கேபிள்லேயே வந்து சைடு ரைஸ் காலை வேணும், க்ளோஸாக வச்சுக்கோங்க. சைடு ரைஸ் கேபிளில் போடுறாப்புல பாருங்க, தம்பிள் சைடு ரைஸ். இது கேபிளில் ஒரு டி ஹேண்டில், டி இங்கிலீஷ் லெட்டர் டி இருக்கு பாருங்க, அது மாதிரி மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா சைடு ரைஸ் நல்லா ஏற்றி இறக்குங்க. வெரைட்டியாக செய்யுங்க. நாளைக்கு நீங்கள் அமெரிக்கா, ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே கேபிள்லேயே எல்லா எக்ஸசைஸும் செய்யலாம், மாடர்னாக இருக்கும் அங்கே. பாருங்க, பார்த்தீங்களா? பிடிச்சிக்கோங்க. ரைட்டு. நமக்கு கேபிள் சைடு ரைஸ். அதனால தான் ஷோல்டர் ஏறுனதுக்கு, என்னுடைய ஷோல்டர் ஏறுனதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்றாரு. ஏன்னா அர்னால்டுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் எப்பயுமே லோவாக இருக்கும். மற்ற பைக் பஞ்சரு, பிராங்க குழம்பு, லூஸ் பறிக்கணும் மாதிரி எஜெக்டிவா இருக்காது, ஷோல்டர் ஹியூஜா இருக்காது. அப்படியே அர்னால்டுக்கு வந்து ஷோல்டர் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஷோல்டர் அப்படியே அப்படி அப்படி கீழே இறங்கி இருக்கும். அப்படி ஏறி இருக்கிறதுக்கு வந்து நல்லா நான் கேபிளில் சைடு ரைஸ் தான் நிறைய போட்டேன் அப்படின்னாரு. ரைட். பாருங்க, இப்போ வந்து நம்ம பழனிக்குமார் வந்து சைடு ரைஸ் போடுறாப்புல. இது ரொம்ப டெக்னிக்கான எக்ஸசைஸ், ஈஸியா இருக்கு பாருங்க.
இந்த வி ஹேண்டிலுக்குள்ள கையை உள்ள கோர்த்துக்கிட்டு அழகா ஏற்றி எடுக்கிறாரு பாருங்க. அப்படியே டெல்ட்டில் தான் விழுங்க, சைட் டெல்ட்டில் தான் விழுகும். உங்களுக்கு ஷோல்டர் டெல்டாய்டை வந்து பெருசாக ஆக்கிருங்க. இன்னைக்கு வந்து எல்லா பாடி பில்டருக்கும் அந்த காலத்தில் தான் செஸ்ட் பெருசாக இருந்துச்சு. அந்த அர்னால்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா டோரியன் நேட்ஸு, ரோனி கோல்மனு, பில்கீத்து, காய்கிரீனு எல்லாம் மொக்க ஷோல்டரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள செஸ்ட் வந்து அப்படியே ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி ஆயிடுச்சு, சிறுசாயிருச்சு, ஹியூஜா கொண்டு வந்தாங்க. அது வேற மெடிசின் எடுக்கிறாங்களா, அந்த மெடிசின் ஸ்டெராய்டு எடுக்கிறதோட இம்பாக்ட் என்னன்னா அது ஃபர்ஸ்ட் ஷோல்டரை தான் தூக்கி கொடுக்குது. ஷோல்டர் ஹியூஜா ஆக்கி விட்டுறது. மேடையில் வந்து நிற்கிறாங்க மக்கள், ஒரே ஆரவாரம். அதுதான் ஷோல்டர். தோல் கண்டேன், தோலே கண்டேன். உங்க தோலை வந்து பிரம்மாண்டமா வச்சிருக்கணும். நல்லா டெவலப் பண்ணுங்க, செய்யுங்க. நல்ல ஜிம்மை பயன்படுத்துங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்க, இதை செய்வோம் அதை செய்வோம் பாஸ் அப்படின்னு செல்ஃபோனை வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறமேட்டு போயிட்டாரே சார், எனக்கு ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் வேகமாக பைக்கை ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து மூஞ்சி முதல் அடிபட்டு கிடக்கக்கூடாது. எடுத்து 2 பேரும் சொல்றேன், அப்படி டைட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்கேன். 2 மலைகளுக்கு நடுவில் நானும் கார்த்திகேயன். ரைட், ஜஸ்ட் ஒரு இதுக்காக, அதாவது ஷோல்டருக்கு அருமையான எக்ஸசைஸு. இப்போ வந்து கார்த்தி, மிஸ்டர் பழனி, மிஸ்டர் இவர் காஜா மொய்தீன், காலேஜ் ப்ரொஃபஸரு, இயற்கை விவசாயி, அவங்க 3 பேர் செஞ்சு காமிச்சாங்க. இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா பாருங்கள், வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். அதோட நான் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் பேர் சொல்லியிருக்கேன், பர்பஸ் சொல்லியிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க செய்யாத எக்ஸசைஸை செஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்த்தி வந்து சைட் ரேஸ் போடும்போது டி ஹேண்டில்ல போனார். இங்கிலீஷ் லெட்டர் டி இருக்கு பாருங்க, டாக்டர், டி ஃபார் டாக்டர். அந்த டி ஹேண்டில்ல போட்டாரு. இவர் பழனிக்குமார் வந்து நான் டி ஹேண்டில் போட மாட்டேன், ரைட்டு, நான் என்ன க்ளோஸ் கிரிப் வி ஹேண்டில்ல போடுறேன். வி மாதிரி இருக்கு பாருங்க, க்ளோஸ் கிரிப்ல லேட்டுக்கு போடுற ஹேண்டில், அந்த ஹேண்டில்ல போடுறாப்புல. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலை நீங்க கண்டுபிடிச்சு செய்ய, உங்களுக்கு என்ன ஸ்டைல் அடாப்ட் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்ல உடம்ப டெவலப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஜிம்முக்கு போங்க, உடம்ப டெவலப் பண்ணுங்க. ஓகே, உடம்ப எடுத்துவீங்களா? ஓகே, டன், குட்.